எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? மலை பெற்ற சமையல். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்குல ஒரு கறி பண்ண போறோம் தேங்காய் போட்டு. அதே மாதிரி வாழைப்பூ கூட்டு பண்ண போறோம். அதுக்கப்புறம் மைசூர் ரசம். இதுதான் இன்னைக்கு மத்தியான சமையலுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாழைப்பூ ரெண்டா இந்த மாதிரி ஆஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் மஞ்சப்பொடி போட்டு மோர் விட்டு அதுல போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கருக்காம இருக்கும். அதுக்கப்புறம் அதை ரெண்டா எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு, கூட்டு பண்ற பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு. தோரம்பருப்பும் இந்த கூட்டுக்கு தோரம்பருப்பு போட்டு தான் பண்ண போறேன். தோரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 100 கிராம் அளவுக்கு. இப்போ இதுல கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இதுல வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காய பொடி வேகும்போது போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் பெருங்காய பொடி. நான் ஒரு வாழைப்பூ தான் எடுத்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன். உப்பு பார்த்துன்னு போட்டுக்கலாம். நம்ம இன்னைக்கு கூட்டுக்கு அரைச்சு விட்டு தான் பண்ண போறோம். இருந்தாலும் கொஞ்சமா இதுக்கு ஒரு சாம்பார் பொடி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டிருக்கேன். அடுத்தது 2 தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்துடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கொஞ்சம் ஜலம் விட்டு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்துக்கலாம். புளி ஊட்ட கூட்டு இது. வாழைப்பூ புளி ஊட்ட கூட்டு. தக்காளியோட புளிப்பு இருக்கிற போது புளியோட புளிப்பை நம்ம குறைச்சிக்கலாம், அது நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா குலுக்கி மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு ஜலம் இருந்தா போதும். கூட்டு அப்படிங்கறதுனால ரொம்ப தண்ணியா இல்லாம அந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ இதை அடுப்புல வச்சுக்கலாம். இது கொஞ்சம் வேகட்டும், அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது மைசூர் ரசம் தான் நம்ம வைக்க போறோம். அதுக்கு மீடியம் சைஸ்ல 2 தக்காளி நறுக்கியிருக்கேன். சின்னதா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன தோல் எடுத்து நான் நறுக்கி வச்சிருக்கேன். இதை ஜார்ல சேர்த்துடலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ இதை கொஞ்சமா ஜலம் விட்டு நல்லா நைஸா அரைச்சுப்போம். அடுத்தது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன், அதை இதுல விட்டுக்கலாம். ரசம் எந்த பாத்திரத்துல வைக்க போறோமோ அதுல விட்டுக்கலாம். இதுல பெருங்காய ஜாலம் 1 ஸ்பூன் விட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் கட்டி பெருங்காயம், பவுடர் பெருங்காயம் எது இருந்தாலும் போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம தக்காளி, இஞ்சி இது எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ தக்காளி, இஞ்சி இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டோம். தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து இதை இதில் விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டு இதில் விட்டுக்கலாம். இதுக்கு இன்னும் உப்பு போடலை, உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு போடுறேன். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் கிட்ட, ரொம்ப ஜாஸ்தி ரசம் கொதிச்சுடுது அப்படின்னா கசந்துடும். அதனால கொஞ்சம் லைட்டாக நமக்கு ரசம் கொதிக்கிற வாசனை வரும்போது நம்ம இதில் மேலாக பருப்பு ஜலம் விட்டுக்கலாம். இப்போ இது இந்த பக்கம் அடுப்பில் வச்சுடலாம். இதுவும் ரெடி ஆகட்டும். வாழைப்பூ இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு இதையும் பார்ப்போம். இப்போ அடுத்தது வாழைப்பூ கூட்டுக்கு நம்ம அரைச்சி விட போகிறோம். அதுக்கு நம்ம ஏற்கனவே கறிப்பொடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் நிறைய கறிப்பொடி 2-3 தடவை நான் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதுக்கு அரைச்சிக்கிறதுக்காக நான் இந்த கறிப்பொடி போட்டுக்கிறேன். சாம்பார் பொடியும் அதில் 1 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு கறிப்பொடி போட்டிருக்கேன்.
கறிப்பொடி வந்து நிறைய பேருக்கு தெரியும். சப்போஸ் தெரியல அப்படின்னாலுமே வந்து இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்னா 2 கப்பு கடலைப்பருப்பு அப்படின்னா 1 கப்பு தனியாக எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு 2-3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், இதெல்லாம் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு லேசாக வந்து கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறது தான் கறிப்பொடி. இதுதான் நான் வந்து இதோட இது வந்து உங்களுக்கு நம்ம வீடியோவில் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இந்த கூட்டுக்கு தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 3 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். இப்போ இதையும் வந்து கொஞ்சமாக ஜலம் விட்டு கெட்டியாக அரைச்சிக்கலாம். இப்போ வாழைப்பூ கூட்டு வந்து நமக்கு இந்த பூ வந்து நல்லா வெந்துடுது. இதில் இந்த வேக வச்ச பருப்பை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். அடுத்தது இந்த மாதிரி நம்ம தேங்காய் இந்த இதெல்லாம் அரைச்சிருந்தோம் இல்லையா, கறிப்பொடி போட்டு இதில் கொஞ்சமாக ஜலம் விட்டுக்கலாம். இதையும் வந்து அதில் சேர்த்துடலாம். நல்லா வந்து ஃபுல்லாக கலந்துட்டு அந்த கொதிக்கிறதுல வந்து நம்ம அப்படி போட்ட வேண்டியதான். இப்போ நம்ம வந்து இதில் இந்த அரைச்ச விழுதெல்லாம் இதில் சேர்த்தாச்சு. நன்னா வந்து இப்படி கட்டி தட்டாமல் நன்னா வந்து கலந்துக்கலாம். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். துவரம்பருப்பை வந்து நல்லா வேக வச்சு மசிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். இது ஒரு கொதி வரட்டும். மேலாக நம்ம வந்து தாளிச்சு கொட்டிக்கலாம். இதை பக்கத்துலேயே இருந்து ஒரு நிமிஷம் கொதிக்க பார்த்து நம்ம கலரி விட்டுறணும். இல்லைன்னா அடியில் வந்து இந்த கறிப்பொடி போட்டு நம்ம அரைச்சி விட்டுருக்கிறதுனால அடியில் ஒட்டிடும். ரொம்ப அருமையாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாழைப்பூ போட்டு. பாருங்க, ரொம்ப சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ ரசம் வந்து கொதிச்செடுத்து இந்த மாதிரி பருப்பு ஜலத்தை வந்து நல்லா வந்து கரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து இதில் சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு புளிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துன்னு நம்ம ஜலம் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பருப்பு ஜலமே போதும். இது மேலாக அப்படியே பொங்கி வரட்டும். வாசனைக்கு வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்க போகிறோம். கூட்டும் வந்து அந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கு. அதுக்கும் வந்து கருவேப்பிலை போட்டுடலாம். கூட்டு வந்து ரெடி ஆகிடுது. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் வந்து ரசத்துக்கு வந்து மேலாக பொங்கி வரணும். இதில் வந்து கொஞ்சமாக மிளகு ஜீரக பொடி போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகு ஜீரக பொடியை நம்ம மேலாக தூவிடலாம். இப்போ ரசமும் அப்படியே பொங்கி வந்துடுது அப்படின்னா தாளிச்சு கொட்டிடலாம். கூட்டுக்கும் ரசத்துக்கும் தாளிச்சு கொட்டிக்கலாம். மேலாக வாசனைக்கு கொஞ்சமாக வந்து இதில் பெருங்காய பொடியை தூவிக்கலாம். அடுத்தது கறி தான் வந்து பண்ண போகிறோம். நம்ம வந்து உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக வந்து நம்ம அலம்பிட்டு நறுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா குக்கரில் வேக வச்சாலும் நமக்கு ஒரு 2 விசிலில் இது வந்து சீக்கிரம் வந்துடும். டேரெக்டாகவும் வேக வச்சுக்கலாம். அடுப்பில் வந்து ஒரு பாண்ட்லி வச்சாச்சு. எண்ணெயும் வந்து காஞ்சிடுது. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, காரத்துக்கு 1 மிளகாய், அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதில் வந்து வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காய பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இந்த வேக வச்ச கிழங்கு வந்து இதில் சேர்த்துடலாம்.
நல்லா வந்து ஒரு தடவை இந்த விட்டுருக்க எண்ணெயில உப்பு காரத்தோட சேர்ந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலாக வந்து அப்படியே தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் போட்டுடலாம். உப்பு வேக வைக்கிற போதே போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள்ளேயே நல்லா ஊறி இருக்கும். அதனால எல்லா கிழங்கு எந்த கிழங்கு வேக வச்சாலும் முதல்ல வந்து உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். கறி வந்து ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இன்னைக்கு வந்து மாலைப்பட்ட சமையல்ல சக்கரவள்ளி கிழங்கு கறி, அதுக்கப்புறம் வாழைப்பூல புளி விட்டு ஒரு கூட்டு, மைசூர் ரசம். இதுதான் இன்னைக்கு மத்தியான சமையல். இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க.